அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 தேதி முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முதலில் ராசிநாதன் சூரியன் தனுசு ராசியாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உடல்நிலையை கவனமாக நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த வாரம் ஒரு இனிமையாக செல்லக்கூடிய ஒரு வாரமாகவே சிம்மராசினியர்களான உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே போல் ஏற்கனவே சொன்னது போல் கோல்சார ரீதியாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் சூரியனுக்கு நல்லதல்ல என்றாலும் சிம்ம ராசிக்கு அது திரிகோணம் என்பதால நன்மையே செய்வாருங்க. அது மட்டுமல்லங்க, அது குருவினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்தது போலவே தேர்ந்துவிடும். மனதில் நிம்மதியும் தைரியமும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான், நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டுமல்லங்க, அது குருவினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்தது போலவே தீர்ந்து விடுங்க. உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை சற்று கவனமாக செலவு செய்வது நல்லது. அப்படி செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் பரஸ்பர அவநம்பிக்கையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் காரணமாக தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம நாள் பின்பு நீங்கள் வருத்தப்பட நேரிடுங்க. அதனால் முன்கூட்டியே வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வெளிநாடு நிறுவனத்திலிருந்து பணி நியமனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் ஏற்பட இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட இந்த வாரத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில 7ல் சனி பகவானும் 8ல் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. சக ஊழியர்களிடம் முக்கிய அலுவலக நிலைமைகள் பற்றி விவரிக்க வேண்டாங்க. அதே போல் பணிச்சுமை காரணமாக அடிக்கடி வெறுப்பும் முன்கோபமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஏன்னா
பணத்தை ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதற்காகவும் யாருக்காகவும் பணத்தை செலுத்த வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக்கொள்ள எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுதுங்க. சில தருணங்கள்ல நிதி நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்குது. கருத்து வேற்றுமை காரணமாக கூட்டாளிகள் சிலர் விலகி கொள்ள நேரிடுங்க. தொழிலாளர் பிரச்சனையும் கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாட்டு நிறுவனங்களிலிருந்து வரவேண்டிய பணம் மேலும் தாமதமாகுங்க. இதுவே பண நெருக்கடியையும் ஏற்படுத்துங்க. அதனால் சிம்மராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மனம் பாடங்கள்ல படியுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து இடம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாகவே இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விவசாயத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க. விளைச்சலும் சந்தையில் உள்ள விளை பொருட்களுக்கு நல்ல விலையும் மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. ஒரு சிலருக்கு விளை பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்க இருக்குது. நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் என்பதையும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுமே உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. பெண்மணிகளினுடைய நலன்களுக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் 7ல் சனி பகவானும் 8ல் ராகுவும் அமர்ந்திருப்பது நங்கியருக்கு நன்மை தராது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்தவரை சிம்மராசியை பொறுத்தவரை அநேகமாக எல்லா கிரகங்களும் எதிர்மறை நிலையில் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை சென்று வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.